ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப் கோதுமை மாவும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போது இந்த கோதுமை கட்லெட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஜஸ்ட்டு தோசை தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே 2 கேரட் எடுத்திருக்கேங்க. 2 கேரட்டை துருவி சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் குடமிளகாய், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்க்கலாம். நான் கேரட்டும் இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். எல்லா காய்கறிகளுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. மசிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 ஸ்பூன் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடைசியாக கோதுமை மாவு சேர்த்தாவே போதுங்க. கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதில் நான் கருவேப்பிலையோ அல்லது கொத்தமல்லியோ சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டு வாசனையும் கொடுக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 1 கப் அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவோ சோள மாவோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இருக்க ஈரத்தன்மையே போதுமான அளவுக்கு இருக்கும். நீங்கள் கலந்து விட கரெக்டாயிரும். உங்களுக்கு சப்போஸ் அந்த ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதும் கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவு ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம மீடியம் சைஸில் கட்லெட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்க பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஷாலோ ஃப்ரையும் பண்ணல, டீப் ஃப்ரையும் பண்ணலங்க. நம்ம ஜஸ்ட்டு டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா சைடும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கட்லெட் எல்லாத்தையும் வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஷாலோ ஃப்ரை மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஷாலோ ஃப்ரையோ டீப் ஃப்ரையோ பண்ணாமல் ஜஸ்ட்டு டோஸ்ட் மட்டும் 2 சைடும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நான் எடுத்துகிற போகிறேன். ஏற்கனவே கோதுமை மாவு ஓரளவுக்கு வெந்திருக்குன்றனால உங்களுக்கு இது ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து கூட நீங்கள் ஸ்டீம்டு ஸ்நாக்ஸாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் திருப்பி போட்டுருங்க. 2 சைடும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான கோதுமை கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா க்ரீன் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி